39 எம்பிக்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் லோக்சபாவில் ஒரு எல் முருகனுக்கு பயந்து செத்தாங்களா இன்னைக்கு? அந்த முருகன் எழுந்து கேட்டதுனால, எல் முருகன் மத்திய அமைச்சர் கேட்டதுனால அந்த 30 எம்பிகளும் அவரோட சீட் எடுத்துட்டு போறாங்களே, அது என்னங்க? அது ஆக மொத்தம் பாஜகவிற்கு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ லோக்சபாவுடைய ப்ரொசீடிங்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களே. அப்ப திமுக செய்த மாபெரும் தவறு தானே. இந்த 39 தமிழக எம்பிக்கள் தமிழகத்துக்கு செய்த தியாகத்தை சொல்லுங்க பாப்போம். துரோகம் தான் செஞ்சிருக்காங்களே தவிர தியாகம் என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். ஓகே, இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த விவகாரங்கள்ல இப்ப திருப்பரங்குன்றம் விவகாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது திமுகவுக்கு பின்னடைவை கொடுத்துருன்னு சொல்றதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன பாயிண்ட் வச்சு அது நீங்க சொல்றீங்க? அவர் போய் இன்னத்துக்கு பிராமண விபூதி அடிச்சிட்டு இருக்காரு, சனாதனம் அதெல்லாம் செஞ்சு விடுவாரு. பின்ன அவர் கே.என். நேருக்குனுடைய அந்த டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட் கேஸ்ல தீர்ப்பு கொடுத்தாரு அப்படிலாம் சொல்றாங்களே. ஆக மொத்தம் உனக்கு பிஞ்ச் பண்ணிடுச்சுன்னா நீங்க திட்டணும் அவனை. அதாவது இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இது அனாவசியமான பிரச்சனை என்றுதான் தெரிகிறது. இது இருப்பினும் என்னை பொறுத்த மட்டில் நாளை மறுநாள் அமித்ஷா அவர்கள் வேலூர் வரும் பொழுது மாபெரும் திருப்பத்தை கொண்டு வருவார் தமிழகம். ஏன்னா திருவனந்தபுரம் ஜெயிச்சுட்டு அப்புறம் திருப்பரங்குன்றம் ரெண்டுத்தையும் சேர்த்து பேசுவார் நாளைக்கு பாருங்க.